Fivestar. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரெயின்ஸ் அண்ட் நாய்ஸ் இருக்கிற ஃபோட்டோவை எப்படி சரி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து டோபாஸ். ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோஷாப் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இல்லைனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டோபாஸ்ன்றதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான், டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கு சீரியல் கீயும் இதிலே கொடுத்துருப்பேன். இந்த சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போனோம். நாமும் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிட்டு ஃபில்டரில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டோபாஸ் இருக்கும். இந்த டோபாஸ் ஏற்கனவே இருந்திருக்காது, இன்ஸ்டால் பண்ணனால இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிப்போம். கிரெயின்ஸ் இருக்கிற படத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரில் இருக்கிற டோபாஸ்குள்ளே போனோம். இப்போது இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓவரால் ஸ்ட்ரென்த்துன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு இஸ்திட்டிங்கனாக்கா ஃபுல்லாக டல்லான மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து எந்த அளவுக்கு கிளியர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற படத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அதையும் நீங்கள் எந்த அளவுக்கு செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னாக்கா ஓகே ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பு கொடுக்கணுன்னாக்கா அதே ஃபில்டரில் இருக்கிற ஷார்ப்பான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டரில் போய்ட்டு ஷார்ப்பன் அன்ஷார்ப் மாஸ்க்கு கொடுத்தீங்கனாக்கா இதில் கொஞ்சம் கிளியாரிட்டி வரும். அது உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஓகே கொடுத்துடுங்க. இப்போது இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் HUE அதில் போயிட்டு கலரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கலர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது கிரெயின்ஸோடு இருந்த படம் சரியாயிடுச்சு. இதே மாதிரி நாளைக்கு இப்போ இந்த படத்தை எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்ற வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் சாஃப்ட்வேர், அதுக்கான சாஃப்ட்வேர் அந்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா பயனுள்ள வீடியோக்களை நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.